Hi students, example 4.23 பார்க்க போகிறோம். Solve dy by dx minus 3y into cot x equal to sin 2x ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருப்போம். இது மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சிக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம அந்த சியோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். dy by dx minus 3y into cot x is equal to sin 2x. இது என்ன மாடலில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, இந்த பிளேஸில் y இருக்குது, அப்போ எங்கேயும் y இருக்குது, அந்த ஒய்யோட பவர் 1 இருக்குது. அப்போ இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதோட ஜென்ரல் ஃபார்ம் dy by dx plus p into y is equal to qன்னு இருக்குது. இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் பியோட வேல்யூ. அப்போ இங்கே பாருங்கள், ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, -3 cot x இருக்குது. அப்போ பிங்கிறது -3 cot x. நெக்ஸ்ட்டு க்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். க்யூங்கிறது என்னென்னா sin 2xோட வேல்யூ தான் க்யூ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபார்முலா e பவர் இன்டெக்ரல் p இன்ட்டு dx. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். e பவர் பியோட வேல்யூ என்னென்னா -3 cot x. இன்டெக்ரல் அப்படியே போட்டுக்கோங்க, -3 cot x. இந்த dx அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ -3ங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், -3யை வெளியில் எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும், இன்டெக்ரல் cot x இன்ட்டு dx என்ன இருக்கும், இஸ் ஈக்குவல் டு e பவர் -3 cot x-ஐ இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ஃபார்முலா log sin x. ஃபார்முலா cot x-ஐ இன்டெகிரேட் பண்ணணுன்னாக்க log sin x. அப்போ இந்த பிளேஸில் நமக்கு இன்டெக்ரல் தான் இருக்குது. இன்டெக்ரல் பண்ணும் பொழுது log sin x நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த பிளேஸில் நம்ம என்ன எழுதிக்கலாம், log of sin xன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த லாகுக்கு பிஃபோராக நம்பர் இருந்ததுன்னா அது எங்கே கொண்டு போவோம், பவரில் கொண்டு போவோம். அப்புறம் இங்கே பவரில் கொண்டு போகும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், -log of sin cube xன்னு கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸையும் நம்ம பவரில் கொண்டு போயிடலாம். அப்போ e பவர் log of sin cube x பவர் -1ன்னு இருக்கும். இங்கே நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சைனை நம்ம டினாமினேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். டினாமினேட்டருக்கு சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஈயையும் லாகையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 டிவைட் பை சைன் கியூப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு இன்டெக்ரல் ஃபேக்டரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஃபார்முலா y into integral factor is equal to integral q into integral factor into dx plus c. இப்போ y into integral factor ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 1 டிவைட் பை sin cube x is equal to integral q ஓட வேல்யூ sin 2x. அப்போ qங்கிற பிளேஸில் sin 2x எழுதிக்கலாம். இன்டெக்ரல் ஃபேக்டரோட வேல்யூ 1 டிவைட் பை sin cube x இன்டு dx plus c. இந்த sin 2xக்கு ஃபார்முலா இருக்குது. sin 2xோட ஃபார்முலா 2 sin x இன்டு cos x. அப்போ இந்த sin 2xங்கிற பிளேஸில் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y இன்டு 1 பை sin cube x is equal to integral sin 2xங்கிற பிளேஸில் அந்த ஃபார்முலா எழுதிக்க போகிறோம். 2 sin x into cos x கிடைக்கும். 1 டிவைட் பை sin cube x அப்படியே வச்சுக்கோங்க, into dx plus c. இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த நியூமரேட்டரில் உள்ள sin xையும் இந்த டினாமினேட்டரில் உள்ள sin xையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா sin ஸ்கொயர் x இருக்கும். y into 1 டிவைட் பை sin cube x is equal to 2 constant வெளியில் எடுத்துக்கலாம். cos x
இந்த sin ஸ்கொயர் எக்ஸை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? sin x இன்ட்டு 1/sin xன்னு பிரிச்சுக்கலாம். இன்ட்டு dx ப்ளஸ் c. இங்கே உள்ள ஒரு sin xும் இங்கே உள்ள ஒரு sin xும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும். அந்த sin ஸ்கொயர் எக்ஸை sin x இன்ட்டு sin xன்னு எழுதிக்கலாம். 1/sin xங்கிறது cosecant x, cos x by sin xங்கிறது cot x. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? cosecant x இன்ட்டு cot xன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த cosecant x cot xை இன்டகிரேட் பண்ணணும். இங்கே இன்டெக்ரல் சிம்பிள் இருக்கிறதுனால இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இன்டெக்ரலோட ஃபார்முலா என்னென்னா, இன்டெக்ரல் cosecant x இன்ட்டு cot x dx. இது இன்டகிரேட் பண்ணோன்னா ஃபார்முலா நமக்கு என்ன வரும்னா மைனஸ் cosecant x வரும். இது ஃபார்முலா. இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணினீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா மைனஸ் cosecant x வரும். மைனஸை போடணும், மைனஸை விட்டுறக்கூடாது. அப்போ இங்கே உள்ள y இன்ட்டு 1/sin cube x அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இந்த 2 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கலாம். இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? மைனஸ் cosecant x. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். மைனஸ் cosecant x சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதை இன்டகிரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்டகிரேட் பண்ணி முடித்தோன்னே இந்த இன்டெக்ரல் சிம்பிளும் dxும் வரக்கூடாது. அந்த சிங்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுடலாம். இப்போ நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்யோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அந்த வேல்யூவை இந்த ஒய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒய்ங்கிற பிளேஸில் 2வும் எக்ஸுங்கிற பிளேஸில் π/2வும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே 2 இருக்குது, ஒய் இருக்கா, அந்த பிளேஸில் 2 போட்டுக்கலாமா? இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ அந்த பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? π/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? sin π/2 கிடைக்கும். sin π/2ஓட வேல்யூ 1, sin 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ நம்ம இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 கியூப் என்ன தான் வரும்? 1 தான் வரும். இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு இது மல்டிப்ளேயில் இருக்குது. மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும்? -2. அப்போ இந்த பிளேஸில் என்ன கிடைக்கும்? cosecant π/2 கிடைக்கும். cosecant அப்படிங்கிறது என்னது? சைனோட ரெசிப்ரோக்கல் 1/sin x தான். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? எக்ஸோட வேல்யூ π/2 தெரியும். அப்போ இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா sin π/2. அப்போ sin π/2ஓட வேல்யூ என்ன? 1. அப்போ 1/1 என்ன தான் ஆன்சர்? 1 தான் ஆன்சர். அப்போ cosecant π/2, cosecant π/2. அப்போ cosecant π/2ஓட வேல்யூ என்ன? 1. அப்போ இந்த பிளேஸில் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 இதோட வேல்யூ 1. இந்த ப்ளஸ் சியை அப்படியே போட்டுக்கலாம். 1 1ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 தான். 1 2 சார் 2. இந்த -2 லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணுங்கள், +2 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ சியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சியோட வேல்யூ நமக்கு 4 கிடச்சிச்சு. அப்போ இந்த சியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ y டிவைட் பை sin cube x is equal to plus into minus 2 cosecant x plus c இருக்கு இல்லையா, அந்த cங்கிற பிளேஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்ச வேல்யூ 4. தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் 4.23. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.